நான் ஒரு பாக்கியசாலி ஆத்மா. பாபா நமக்கு இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பாகத்தை கொடுத்திருக்கின்றார். அதனால்தான் பாபா சொல்ற, என்னுடைய மனமும் உடலும் எப்போதும் நான் வந்து சந்தோஷமா வச்சிருக்கணும். நான் வந்து குறைவாக சிந்திக்கணும். எதை பற்றி நீங்க எவ்வளவு சிந்திக்கணும்? நாம வந்து ஒரு பிளான் போடுறோம் காலையில, ஆனா சாயங்காலம் அது மாறிடுது. இதை பற்றி நீங்க எதை பற்றியும் சிந்திங்க. ஆனால் பற்றற்றவராகவும் அன்போடும் இருங்க. நினைவு செய்யுங்க, சிந்திங்க, அதுக்கப்புறம் டிட்டாச் ஆயிடுங்க. எது நடந்தாலும் அது நன்மை இருக்கும். எது நடந்தாலும் அது எல்லாருக்கும் நல்லா இருக்கும். சிந்தனை பண்ணுங்க, ஆனா விட்டுடுங்க. அதனால பாபா சொல்றார், ஞான பொக்கிஷங்களை பற்றி சிந்தியுங்கள். உடலையும் மனதையும் தொடர்ந்து மகிழ்ச்சியாக வைத்திருக்க குறைவாக சிந்தியுங்கள். நீங்கள் எதையாவது பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால் ஞான பொக்கிஷங்களை பற்றி சிந்தியுங்கள். உங்கள் பாகத்தில் நீங்கள் எதையும் பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைத்தால், அப்படின்னா நாம வந்து மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்க்கிறோம் இல்லையா? இல்லைன்னா நாம நம்மளுடைய பாகத்தை பத்தி சந்தோஷமா இருக்கணும். உங்களால் யோகம் செய்ய முடியவில்லை என்றால் ஆழமாக ஏன் வந்து எனக்கு யோகா வரல, என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு ஆழமா நம்ம சிந்திக்கணும். உங்களால் சரீரமற்றவர் ஆக முடியவில்லை என்றால் அதுவும் வீணான எண்ணங்களாகும். நாள் பொழுதுல நான் வந்து கவனம் கொடுக்கல அப்படின்னா 24 மணி நேரம் உடலற்ற ஸ்திதிக்கு நாம போகணும் அப்படின்னு 5 நிமிஷமாவது நம்ம சிந்திக்கணும். இது எல்லாம் கூட வீணான எண்ணங்கள். ஆனால் மாறாக சக்தி வாய்ந்த எண்ணங்கள் கொண்டவர்கள் என்ன சிந்திப்பாங்க அப்படின்னா, நினைவு செய்வதே எனது ஆதியான மதம். ஒவ்வொரு சக்கரத்திலும் நான் சகஜ யோகி. இந்த வகையான எண்ணங்களை கொண்டிருங்கள். நீங்கள் தொடர்ந்தும் மகிழ்ச்சியில் பரப்பீர்கள். உங்களால எதுவும் செய்ய முடியல, சொல்ல முடியல அப்படின்னா அதை பத்தி சிந்திக்காதீங்க. இல்ல ஏதாவது செய்ய முடியும்னா சிந்திங்க, அதுக்கப்புறம் செய்யுங்க. ஒருத்தர் அந்த மாதிரி செஞ்சா எல்லாருமே கூட அதுல உற்சாகம் பெறுவாங்க. அப்போ அது வந்து ஒரு அலை மாதிரி எல்லாருமே அப்படியே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. டிராபிக் கண்ட்ரோல்ல கூட நம்ம என்ன பண்ணணும், நாம வந்து நம்மை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ எல்லாருமே வந்து கவனம் கொடுக்கணும். என்னால செய்ய முடியல அப்படின்னு சொல்லாதீங்க, ஆனா செய்யுங்க. சில ஆத்ம உணர்வோடு நம்ம திடமான எண்ணத்தை கொண்டு வாங்க. உங்களுடைய முயற்சி, நினைவிற்கான முயற்சியை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைங்க. நாள் பொழுதுல உடலற்ற ஸ்திதியை வந்து பயிற்சி பண்ணுங்க. எத்தனை முறை வந்து நமக்கு டிராபிக் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? அந்த நேரத்துல நீங்க வந்து ஒரு குறிக்கோள் வச்சிருங்க. 5 முறை நான் வந்து உடலற்ற நிலையில இருப்பேன் அப்படின்னு நீங்க வந்து நினைவு செய்யுங்க. அது மாதிரி ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். நீங்க வந்து பாபாக்கு ரொம்ப அருகாமையில வந்த மாதிரி இருக்கும். பாபா சொல்றத நீங்க வந்து செய்யற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இல்லைன்னா ஒரு நேரம் வரும், பாபா வந்து இதை சொல்றாரு அதை சொல்றாரு, ஆனா நம்ம எதையும் செய்யறது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிலை நமக்கு ஏற்படக்கூடாது. அப்போ உங்களுக்குமே உங்க மேல நம்பிக்கை இல்லாம போயிடும். அதனால டிராபிக் கண்ட்ரோல் செய்யணும். அமிர்த் வேலா முன்னாடி செய்யுங்க. 2வது விஷயமாக பாபா சொல்ற, உங்களையும் மற்றவர்களையும் பற்றி மேன்மையான சிந்தனைகளை கொண்டிருங்கன்னு பாபா சொன்னார். எல்லாருக்கும் ரொம்ப மிக துல்லியமான ஒரு பாட்டு கிடைச்சிருக்கு. அதனாலதான் உங்களுடைய எண்ணங்கள் அதை பற்றி இருக்கணும், மேன்மையாக இருக்கணும்.
சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சக்தி இல்லைங்களா? உங்களுடைய எண்ணங்கள் மேன்மையாக இருக்கணும். எண்ணங்கள் வீணாக கூடாது. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாசகங்கள். அவ்யக்த முரளி மீட்டல் 1969 முதல் கோடானு கோடி பாக்கியம் மற்றும் ஆசீர்வாதம். முரளி தேதி மே 8, 1973. பரம சுவ மரியாதை. ஒவ்வொரு க்ஷணமும் நீங்க சோதிக்கணும். தந்தை கிட்ட இருந்து எத்தனை பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு எத்தனை பொக்கிஷங்களுக்கு நீங்க அதிபதி என்பதை நீங்க அறிவீங்களா? யாரோ எண்ணற்ற பொக்கிஷங்கள் அப்படின்னு பதில் சொன்னாங்க. முக்கியமான பொக்கிஷங்களை பற்றி நீங்க பேசலாம். சங்கம யுகத்துல எத்தனை பொக்கிஷங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, எத்தனை பொக்கிஷங்களை பாபாவிடமிருந்து நீங்க பெற்றிருக்கீங்க. அனைத்திலும் மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறது தந்தையை நீங்கள் கண்டடைந்திருக்கிறீங்க. இதுதான் மிகப்பெரிய பொக்கிஷம் இல்லையா? யாரோ ஒருத்தருக்கு சாவி கிடைச்சிடுச்சு அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. தந்தை கிடைச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. வேற என்ன கிடைச்சிருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு ஞானம் கிடைச்சிருக்கு. அதன் கூடவே அஷ்ட சக்திகள் கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு சக்தியை பற்றியும் நீங்க தனியா பேசுனீங்க அப்படின்னா ஒவ்வொரு சக்தியும் ஒரு பொக்கிஷம் இல்லையா? அது போல தந்தையின் குணங்களும் நீங்க பேசுறது எல்லாம் கூட ஒவ்வொரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல ஒவ்வொரு நொடியிலும் சங்கமகத்தின் ஒவ்வொரு நொடியும் ஒரு பொக்கிஷமாகும். எவ்வாறு உங்களுக்கு பேறுகள் பொக்கிஷங்கள் ரூபத்துல கிடைக்குதோ அது போல நீங்க ஒவ்வொரு நொடியில இருந்தும் சங்கமகத்துல மேன்மையான பொக்கிஷத்தை பெற முடியும். சங்கமகத்தின் இந்த நேரம் ஒவ்வொரு நொடியும் ஒரு பொக்கிஷமாகும். அது கோடானு கோடி வருமானம். ஒரு பக்கம் நீங்க கோடானு கோடி நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு நீங்க ஒரு பக்கம் வச்சீங்க. சங்கமகத்தின் நேரத்தை ஒரு பக்கம் வச்சீங்கன்னா எது ஜாஸ்தியா இருக்கும்? ஒரு நொடியில உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? எல்லார்கிட்டையும் நீங்க சொல்லலாம். முக்தி மற்றும் ஜீவன் முக்தி அப்படிங்கிற ஆஸ்தியை ஒரு நொடியில நீங்க பெற முடியும்னு எல்லார்கிட்டையும் சொல்ல முடியும். ஒரு செகண்ட் கூட அவ்வளவு மதிப்பு வாய்ந்தது சங்கமகத்துல. சங்கமகத்தின் நேரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பொக்கிஷமாகும். அதனால சோதித்து பாருங்கள். எந்த அளவிற்கு நீங்க உங்களுக்குள்ள இந்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் நிறைத்துக் கொள்ள முடிகின்றது. இல்லைன்னா நீங்க சில பொக்கிஷங்களை சேகரிச்சிருக்கீங்க. மத்த பொக்கிஷங்களை நீங்க சேகரிக்காம விட்டுட்டீங்க. எதையுமே நீங்க விடல இல்லையா? எல்லாத்தையும் சேகரிக்கிறேன் இல்லைங்களா? ஆனா நீங்க கொஞ்சம் தான் சேகரிக்கிற அப்படின்னாக்கா நீங்க சந்திர வம்சத்தவர்கள் ஆயிடுவீங்க. ஆனா நீங்க சத்யுக வாசியாக ஆக முடியாது. சூரிய வம்சத்துல நீங்க வரணும்னா நீங்க முழுமை அடையணும். எந்த விஷயத்துல நீங்க முழுமை அடையாம இருக்கீங்களோ அப்ப நீங்க சூரிய வம்சியாக ஆக முடியாது. ஆத்மா சம்பன்னம் ஆகல அப்படின்னா அதை சந்திர வம்சி என்று அழைக்க முடியாது. அதனால உங்க முன்னால எல்லா பொக்கிஷங்களையும் வைங்க. அப்ப சோதித்து பாருங்க எந்த அளவு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு.
நீங்க வந்து கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கிடைச்ச உடனேயே நீங்க சந்தோஷம் அடைஞ்சுட்டா இருக்கக்கூடாது. முரளி நாளை மீண்டும் தொடரும். ஓம் சாந்தி.